free, man. I'm gonna throw this. Everybody shut the fuck up. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா காசியில இருக்கோங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்க வருஷம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தோட ஆசை இது. ஸோ வந்து காசிக்கு வரணும்னு சொல்லி நானும் பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேங்க. பட் என்ன சூழ்நிலைன்னு சொல்லி தெரியல. அன்பார்ச்சுனேட்லி வந்து நடக்காமே இருந்தது. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு வந்தாச்சு. ஸோ வந்து கங்கை நதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பசங்க 3 பேரும் குளிச்சுட்டு வந்தாங்க. நீ குளிக்கலையா வாசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ரூம்லேயே குளிச்சிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கர்ணி காட்டுக்கு போகிறோம். ஸோ வந்து மணிக்கர்ணி காட்டில் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பிணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. கிட்டத்தட்ட 3000 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு வந்தோம்னா நம்ம குளிக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூம்லேருந்து குளிச்சிட்டேன்னா, அதனால சரி மறுபடியும் குளிச்சுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. ஏன்னா இப்போ போனால் கூட்டமாக இருக்குமாம்மா நம்ம விஸ்வநாதர் டெம்பிளுக்கு. ஸோ வந்து ஏன் இங்கே விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வந்து விஸ்வநாதர்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம மகாவிஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமனையா ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு இங்கே அப்படி பேருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்க, அதை எட்டு வந்திருந்தேன். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ளே இருந்திருக்கோம் போல. இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சுங்களா, உள்ளே பொருளை போட்டு இப்படி என்ன கிழிஞ்சிருச்சு. ஹாய் பையா. வணக்கம் பிரதர். பரவாயில்லைங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சோஷியலா இருக்காங்க. தினம் பார்த்தேனே. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காசி சீரியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் பை எபிசோட போடுவேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம காசி பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. எதுனா சார் போய் அதுதான் போட்டிருக்கீங்களா? எங்க திரும்புங்க ஃபுல்லாக திரும்புங்க. இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலாம். நான் இங்கே பாருங்க ஆரஞ்சு கலரில் வாங்கி போடுங்கண்ணா, அதுதான் பெஸ்ட்டு. हाय भैया. राम राम. कैसे? तमिलनाडु भैया. तमिलनाडु बनारस आके कैसा लगा? हम लोग बिहार से भैया. हाँ बिहार से भैया. ஓ நீங்களும் பீகாரா? ஓ இன் பீகார் ஒடிஷால தான் அந்த டொர்னாடோ வந்ததோ. ஒடிசா இல்லையா பீகார் இல்லையா? 170 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டொர்னாடோ வந்துச்சு. அப்போ அது பீகார்னு நினைக்கிறேன். चैनल नेम बताइए भैया. ஓகே मेरा चैनल भैया. இருங்கடா உங்க ரியாக்ஷனை கேப்சர் பண்றேன். Are you from Tamil Nadu भैया? நல்ல ரியாக்ஷன் தான். Nice to meet you भैया. தேங்க் யூ ஸோ மச் பையா. வருவீங்க எல்லாம் விளாக்ல வருவீங்க. இந்த மாதிரி முக்காடு போட்டுருக்கிறது சூப்பராக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து மறைச்சிக்கிறாரு. டே எனக்கு ஒரு டவுட் வாங்க. நீ கேமராமேனா? இல்ல அங்கே கேமராமேன் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாரு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. டேய் ப்ளீஸ்டா. என்னாச்சு? தாலி கட்ட சொல்றாங்களா? காசியில இந்த கங்கா நதியை சாட்சியா வச்சுட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்டேன் அப்படிங்கிறாங்களோ. அவர் ஒய்ஃப் தானா? அட ஆமா அண்ணா கழுத்துல கட்டிக்கிட்டாங்கண்ணா அந்த அக்காவே. போடா பக்கத்துல போய் காட்டுறா. இது போய் காட்டு. ஐயோ தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலாமே. டேய் உண்மையாவே போயிட்டான்டா. அவன் யாரும் நமக்கு தெரியாதுண்ணா. நான் இங்க வாங்க இந்த பில்டிங் பாரு. வா பயங்கரமா இருக்குப்பா. அண்ணா பொண்ணு வாய்ஸ் கேட்டாலே ஸ்லோ ஆயிடுறானா? எதை பார்த்து ஸ்லோ ஆகுறா? பொண்ணு வாய்ஸ் கேட்டாலே ஸ்லோ ஆயிடுறா. ஸ்லோவா கிடையாது. स्प्लेंडर ही से सामी कुमारा भैया. महादेव और स्प्लेंडर. महादेव प्लस ओ ओके स्प्लेंडर नो. ओ भैया both you are praising I thought. நீங்க கேட்டீங்க நீ இதெல்லாம் கேட்ட ஏதோ ஸ்ப்ளெண்டர் 110 கோல்டுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அந்த ஸ்ப்ளெண்டர் இத பார்த்தா தங்க ஸ்ப்ளெண்டர் மாதிரியான இருக்கு. ஸ்ப்ளெண்டர் கும்பிட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இதான் சாமி போல. என்ன சாமிக்கு நம்பர் பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை கரெக்டாக ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டு
சும்மா ஒரு 3 நாளைக்கு தினமும் பூஜை பண்ணோம்னா வர்றவங்க எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஒண்ணும் தெரியாம வந்தா அப்புறம் 2 மாசம் கழிச்சு ஓனர் வருவாரு, நீட்டி போட ஓனர் வெளியூர் போயிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தா என் வண்டி தானே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பையா வாட் இஸ் திஸ் பையா? वो शिरंगी अभिषेकम ஓ அபிஷேகம். திஸ் ஹவ் மச் பையா? May I take this one? 100 rupees. Original Rudracham. ring ओरिजिनल आई है. Original costly means how much bhaiya? ओरिजिनल लैब सर्टिफाइड 1 मुट्ठी रहेगा 2500 का है. 2500 ना 2500. Okay. Now நீங்க வாங்குனது ஒரிஜினல் இல்ல, அது டூப்ளிகேட் தான். பையா this one, பையா this one original or duplicate? Original. அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க? 300 ரூபாய். அடங்கோ. Hey, what is this bhaiya? Potato pakoda. ஓகே ஆலு போண்டா this one. சரிடா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு போயிடலாமே. இப்பதான் நம்ம ஊர்ல கேஸ் தட்டுப்பாடு இல்ல, ஆர்கிடெக்ட் வாங்க. நான் இல்லண்ணா, இது வந்து ஏன்சியன்ட்னா கொஞ்சம் முன்னாடி காலத்துல இருந்தே இப்படிதானே சமைச்சாங்க, ஃபேன் வச்சா கறியை வச்சு. அதனால அதே அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நல்லா இல்லையோ, மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. ஓகேவா தான் இருக்கு. நம்ம ஊர் வர மாதிரி இருக்கா? நம்ம ஊர் வடை பயங்கரமா இருக்கும். இது ஓரளவுக்கு ஆக்சுவலி இங்க வடை சாப்பிட்டோம் இல்லைங்க, ஓரளவுக்கு தான் ஓகே. பட் 120 ரூபா சொன்னாங்க. எப்படி 120 ரூபான்னு கேட்கும்போது ஒரு பிளேட் 40 ரூபா வாங்குவாங்க. 2 வடை 40 ரூபாங்கிறது விச் மீன்ஸ் எங்களுக்கு அதிகமா ஃபீல் ஆகுது. எனக்கு இல்ல, எல்லாருக்கும் தான் ஃபீல் ஆகும். ஆனா நீங்க ஆன்டிக் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, என் காதுல ஆன்டியை பார்த்துட்டு வரேன்னு சொன்னானா இவன். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ஆன்டியை பார்க்க போறேன்னு சொன்னாரு நிதின் சொன்னா. அது என் காதுல ஆன்டின்னு தான் விழுந்துச்சு. ஆனா அங்க பாருங்கண்ணா, பாட்டு போலாமா ஐயாவை? வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லடா. வீடியோ எடுக்கக்கூடாதா? சாரி பை நிதின்லா. இங்க பாருங்க, அக்காங்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களை எதுவும் சொல்ல. அழகா இருக்கா? நீ இருக்கேடா? நான் இருங்கண்ணா, இவன் வேற ஆனா கூட காணாம போயிடுறான். தச்சு எங்கடா தனியா காணாம போயிட்டேன். அவர் அடிக்கிறேன்ட்டு வராரு. ஓ விவரமா அப்பவே ஓட்டிட்டியா? இப்படின்னாருல, நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, இப்படின்னு நினைச்சிட்டேன்டா. முன்னாடி கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம காசில இருக்கிற மாடுங்கள்லாம் ரொம்ப அன்பா தான் இருப்பாங்களாம். போய் முட்டுனா ரத்தம் வராதா? ஆனா அப்படிதான் சொல்றாங்கடா. பால் வந்து ஸ்டாப்பே ஆகாதான், கழுகு வட்டமிடாதான், அதுக்கப்புறம் பள்ளி வந்து சவுண்டு போடாதான். நம்ம வீட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது நல்ல விஷயம் திடீர்னு பள்ளி கத்துச்சுன்னா ரொம்ப நல்லதும்பாங்கல்ல, சாமியே சொல்லிடுச்சும்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து சொல்லாதான். நான் என்ன பொண்ணா அப்படி பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன பார்த்துட்டு போறேன். அப்படியா? நான் பில்டிங்கை பாருங்கண்ணா, போட்டிருக்கேண்ணா. எல்லாம் பழைய பில்டிங். வாவ், பழைய கோடீஸ்வர பில்டிங் தான் இதெல்லாம். இப்ப என்னதான் பிளான்? இப்ப மணிகர்ணி காட்டு போறது தானே பிளானா இருந்தது. இப்ப திடீர்னு எங்க இருந்து வந்தார் அகோரி? வந்து ஒரு மித்து, மணிகர்ணி காட்டுல தான் அகோரி இருக்காது அப்படின்னு. ஆனா அகோரி வந்து எல்லா இடத்துலயுமே இருப்பாங்கன்னா, சிவராத்திரி டைம்லயும் ஹோலி டைம்லயும் இருக்கிறதா ரொம்ப ஜாஸ்தி. இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம அந்த நந்தி ரவுண்டானால இருந்து கிட்டத்தட்ட 750 மீட்டர்ஸ்ங்க மணிகர்ணிகா காட்டு. ஸோ வந்து நான் மேப்ல பார்த்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படியோ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம போய் ரீச் ஆகும்போது திடீர்னு எத்தனை மக்கள், எத்தனை கடைங்க, எத்தனை பில்டிங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. இவ்வளோ கூட்டம் பாருங்க. டிடிஎஃப் பில்டிங்ஸும் எல்லாம் பழசா இருக்குங்க. எங்க தானே கூட்டு போயிட்டு இருக்காங்க? ரொம்ப தூரமா கூட்டு போயிட்டு இருக்காங்களேன்னா வர்ற வழியில லைட்டா தூங்கிட்டேங்க. அப்பா சரியான தூக்கம். வந்து சீக்ரெட் ஸ்பாட், யாருக்குமே தெரியாத ஸ்பாட். இந்த ஊர்ல காசியில வந்து அகோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறத காட்டுவாங்க, அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஏரியா யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையான அகோரிங் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா மணிகர்ணி காட்டுக்கு மட்டும் கூட்டு போல. நீங்க அது பக்கம் நாங்க போய் பார்த்தோம்ல, அங்க போல. டிடிஎஃப் பயங்கர கிரௌடா இருந்த இடத்துல இருந்து அப்படியே சைலண்ட். அப்பா இப்பதான் கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருக்கு. எங்கதான் கூட்டு போயிட்டு இருக்காங்க? ரொம்ப தூரம் நடக்க வச்சு, அப்புறம் ஒரு ஆட்டோல, அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோல, மறுபடியும் ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்களே. இங்க என்ன பலபலன்னு வச்சிருந்தாலும் சைட்ல அட்லீஸ்ட் இதையாவது மிச்சம் வச்சிடறாங்க பாரு. இதை மிச்சம் வச்சா பரவாயில்ல. அப்படியே வாங்க, அதுலயும் மிச்சம் தான் இருக்கு மேல. புரியுதுடா? அதுல மேல பாருங்க, டாப்லயா கண்ணு படக்கூடாதுன்னா இல்ல ஏதாவது ப்ரொசீஜர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கட்டி இருக்காங்கண்ணா. அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், பட்ஜெட் பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சரி வா 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 போல வா. டேய் தச்சு ஏதோ பயங்கரமான இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க போலடா. ஒஸ்டா ஒஸ்டா
தனியா வேற கூப்பிட்டு போறாங்க அண்ணாவை. எல்லாரையும் தானடா தனியாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம். அவன் நம்மளை தொட்டா அவன் வாழ்க்கையில கெட்டுட்டான்டா. என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அப்புறம் கேமராவை பிடிங்கிடுவான். நீ ஏன் வச்சுக்கோட்டு தொட்டு மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மெமரி கார்டை உருவிடுவேன். டக்குன்னு அந்த வீடியோவை போட்டு மொத்த கவர்மெண்ட்டையும் வர வச்சு இவனுங்களை தூக்கிடலாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சாமி நீங்கள் எல்லா மொழியுமே பேசுவீங்களா? சாமி கோயம்புத்தூர் வந்திருக்கீங்களா? சத்குரு சத்குரு இன்னைக்கு தான் வந்தோம் சாமி. வந்த உடனே நேராக நம்ம ஆசிரமத்துக்கு தான் வரும். ஆமாம் இல்லையா? और रियल अघोरिया ओके ओके वो रियल अघोरी है। मैं यहाँ से नहीं, मैं यहाँ पे 2-3 मंथ्स इधर रहा। वो कुछ नहीं था इधर। पूजा देखता था, लगता था कि जैसे मैं मूवी में देखता नहीं है, रियल पूजा होता नहीं साउथ में, वैसा पूजा करता। படத்தில் பார்ப்போம் இல்லைங்க, மண்டையோடு அப்படியே இருந்துச்சுங்க. இதுதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் வச்சுருப்பாங்க லைப்ரரிக்குள்ள. ஆனால் அதெல்லாம் அந்த பிளாஸ்டர்ல செஞ்ச மாதிரி கெமிஸ்ட்ரி லேப்குள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பயாலஜி லேப்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் அது இது கிடையாது போல், ஒரிஜினல் கிடையாது, செஞ்சுருப்பாங்க போல. ஆமாம், இருந்தாலும் சின்ன வயசில் அதை பார்த்து லைட்டாக பயப்படுவோம். தமிழில் சூப்பராக பேசுகிறாருங்க அந்த அண்ணன். ஃபுல்லாக நல்லாவே வரும். அது பயங்கரம் இல்லை, தமிழில் பயங்கரமாக தெலுங்கும் பேசுகிறாரு. இங்கே சேஃப்டி இல்லைன்னு கூட சொன்னாங்க. சேஃப்டி இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் அடிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப இதாகிடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காகவே காசுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால காசி சைடு வர்றவங்க பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ஸோ இந்த பாங் மில்க் அது இதுன்னு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அது போக இங்கே அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்க விதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பாயில் ஆகிறதுக்காக நிறைய வழி இருக்குது. நான் ஸ்பாயில் ஆகிட வேணாம் ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வாசம் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பார்த்த ஒரு லுக்கில் உந்துட்டா டொக்கில் பையன் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ல எல்லாரும் தூங்கிட்டான். ஆமாங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு வந்து பண்ணால் மணிக்கர்ணி காட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பயங்கரமா சந்தன ஸ்மெல் அடிக்குது இல்ல? பன்னீரா? இல்லை இங்கே எல்லா இடத்துலையுமே பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. இல்லைண்ணா நம்ம காசியில் வந்து எரியக்கூடிய பிணங்கள் வாசனையே வராதான். முன்னாடி எல்லாம் வந்து ஒரே இடத்துல எல்லாரும் வந்து வேணுங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுது புரியுது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பிரிச்சுட்டாங்களாம். ஆக்சுவலாக எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு கேட்டிங்கல்ல, ஓல்டஸ்ட் டவுன் இன் இந்தியானாலே வாரணாசி தான். நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுதான் மணிகர்ணிகா குண்டுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமா இருக்கு. 1 rupee per question. ஓகே, கூகுள் பே. But if you have money, only if you have money, come and play. Otherwise, you can still play, but you're wasting my time. And don't film for free, man. I'm gonna throw this at you. Not at your camera. இப்போ கையில் கேஷ் கொடுத்தோன்னா நம்ம என்ன கேட்டாலும் சொல்கிறேன், நான் இங்கே பிஸ்னஸ்க்கு தான் வந்திருக்கேன், நான் இங்கே ஒன்றும் சும்மா வர கிடையாது, நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு இருக்கேன், இங்கே எனக்கு சிகரெட் அடிக்கிற காசு வேணும், எனக்கு கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, இதெல்லாம் அதை வாங்குங்க, கொடுங்க, ஏதாவது கொடுங்கிறாரு. அந்த கடை வந்து இங்கே கடை கடை சிவா வாங்கிட்டு வா சிவா. இங்கே ஒரு அண்ணன் இருக்காரு, ஃபாரினரு, பயங்கரமாக திட்டுறாரு. ஸோ வந்து கேள்வி கேட்டோம்னா ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும், இல்லைன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடியே திட்டுறாருங்க. வீடியோ காமிச்சாரு நித்தினா, ஸோ அதுக்கும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போது சிகரெட் பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அவர் நம்மகிட்ட பயங்கரமாக பேசுவார். ஆமாம், நான் மொத்தமாக கொடுத்தோம். அப்படி கொடுங்கண்ணா. No, I have it. Please don't stand like this. So people can What see coffee or tea you want? big chai cup like this. Coffee. Chai, blядь. Are you Chai. stupid or what? Please, sorry. I'm sorry. Yes, yes, You're helping me. I'm sorry. Yes. I apologize. I know what I'm doing. பக்கத்தில் போய் பேசி அதை சாப்பிட விட்டுருவார். இவரெல்லாம் சாப்பிட மாட்டாரு, நம்ம இருக்கலாம் பக்கத்தில், நம்மளால் தான் சாப்பிட விடுறாரு. அவர் சாரி கேட்குறாரு, அப்போ சாபம் விட்டாலும் சாபத்தை எடுத்துருவாரு. போய் பேசுங்க. காஃபி வித் அகோரி. காஃபி வித் அகோரி. You want money or moksha? Moksha. Wait. Before you choose, you can have money first and then moksha. Oh. I suggest everybody gets money first so they fulfill their desires and then
they can be Jivan Muktas like me. They can be liberated while alive. So I would recommend you choose money because you love women. Because women love you because you're beautiful. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன் நமக்கு தான். நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். You ready? Turn around. Turn towards me. Okay, close your eyes. Blah, lift up your hair. Lift up your hair. Close your eyes. Lift your face up. And do not so far. Not so far up. And do not move. Do not open your eyes. Get the phone away from here. Dumbass. And this thing, take it off. This shit, take it off. Camera, put it down. I think I'll put it. Hey, it's not circus. This is blessing. Everybody shut the or it won't work. Jai Bhai Ravi De. Jai Bhai Ravi De. Swayambho. Mashri. It won't work, you idiot. You just waste your money. Why did he open his eyes? You already paid. But you wasted the chance to get blessed. நல்ல வேலை ஒரு அடி வாங்கினோடனே ஓடி விட்டேன் நான். இவர் ஏன் எந்திரிச்சு வந்தீங்க போய் உட்காருங்கிறாரு. ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாருங்க நம்ப மாட்டேன்னு சொல்றதை விட இங்க போக மாட்டேன். நம்ம அம்மாங்க அவங்க தான் போவாங்க. நான் vlog எடுக்கிறதுக்காக போனேங்க. பார்த்தா நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அண்ணன் தான் இருந்துட்டு போங்க போங்க போங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. நான் குத்திட்டாருண்ணா அடிச்சுட்டாருண்ணா அவரு. டேய் நல்ல வேலைடா அவர் குங்குமம் எச்சு தொட்டி வைக்க வந்தாருடா. ஸோ எச்சு தொட்டி குங்குமம் வைக்க வந்தாரு. அப்போவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் உட்காரணுமா ஃபஸ்ட்டே வந்து கேட்டார்ல. ஸோ இந்த மாதிரி பிளெஸிங் பண்ணோன்னா மோட்சம் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா இது மோட்சமா நான் இம்மார்டலிட்டி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். இவரோட மோட்சம் கொடுக்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னீங்க? என்ன டைம் சொல்லுங்கள். டேலண்டடான பர்சனா அவர். இப்போ தான் வீடியோ பார்த்தீங்க. நான் திரும்பி பார்த்ததுக்கெல்லாம் அவர் வைக்கல. நல்ல நொறுக்குன்னு வச்சுருக்காருடா. சொரியான் நட்டி வச்சிருக்காருங்க. இப்போதான் பார்த்தேன். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காகன்னா இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு பேசிட்டு இருந்திருக்காரு அண்ணன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணு திறந்திருக்கேன்னு சொல்லி தான் அடிச்சிட்டாரு போல. கண்ணு திறந்து வச்சிருக்கேன் நீ கண்ணு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ. ஆனால் கண்ணு திறந்திருக்கேன்னு தான் அடிச்சிருக்காரு. நான் போய் இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படி அடிச்சதை பார்த்துட்டு இப்போ நான் போய் கேட்க போறேன் ஏன் நான் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லி. நான் போய் கேட்போம். நான் இன்னொருத்தர் யாரோ அடி வாங்க போறாரு. நான் வாங்க நான் போய் பார்ப்போம். ரொம்ப குஷியோ. You hitted me, brother. How I will come there? You say. If you come for blessing, you come to be like, you come to a guru. You have to be prepared to be hit because you're stupid. You still filming. Go away. Pay extra for filming. We pay extra for filming. I don't trust you. No, we pay extra. We pay now. Yeah, right now. Okay, wow. அதான் இன்னொரு 50 rupees கொடுக்குடா. அடிச்சதுக்காக கொடுக்கலாமா அவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா? Put it down. Anywhere. I don't care about the money. If you're not serious about it this time, I will stop this 50 rupees in your nose and I will take it home. இல்ல அவங்க சீரியஸா இருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. யார் நான் போய் உட்கார்றதா? நீங்க வாங்க இங்க வாங்க. I don't want your money. I want you to be serious. ஓ Jao, take your இல்ல ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்லிட்டா அவர் எனக்கு அடிச்சது ஒரு மாதிரி கோவம் வந்துச்சுதான். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு. இப்போ நீ என்ன குருவா ஏத்துட்டு வர அப்ப நீ அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னாரு. அவரு பயங்கர வெறியில இருக்காரு. போனியா மாட்டேங்குது அவரு. அதான் 50 ரூபா கொடுத்தவன் தூக்கி தான் சொன்னாரு அவரு. ஆமா நம்பி போய் உட்காரணுங்கிறாரு. வேணாண்ணா If you hit me, you have to pay 100 ன்னு சொல்லிருந்தா. இல்ல நான் சொல்றேன். நீங்க போய் உட்காரீங்களா? நான் உட்காரல. அப்புறம் இது என்னடா? கண்டென்ட் கஷ்டப்படாம எல்லாமே கிடைக்கும். ஏய் எனக்கு போதும்டா. இல்ல பத்தல. இதே சேனல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏய் குத்துறேனா? அவர் குத்துறது என்ன நான் குத்துவேன். இங்க வர்ற வழியில இந்த ஃபேனை பார்த்தீங்க. ஸோ வந்து எப்படி சொல்றது, இந்த தண்ணியை இந்த ட்ரம்ல வந்து பண்ண தண்ணி இருக்கு. உள்ள போய் இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் மாதிரி. இது என்னன்னு சொல்லுவாங்கடா? ஸ்ப்ரே பண்றாங்க. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றதுனாலங்க
பயங்கரமா இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல என்ன அந்த ஃபீல் கிடைக்கும். ஆஹா செம்மையா ஜம்முன்னு இருக்கு. எனக்கு அவர் குத்துறது கூட அங்க இருந்து எந்திரிக்கலடா. எதுவுமே தெரியல, என்னன்னே தெரியல, எதுவுமே நான் அதை பத்தி யோசிக்கல. அவர் மறுபடியும் கை ஓங்கும் போது கூட நான் எதுவுமே யோசிக்கல. ஆனா அவர் என்ன இடியட்டுனாருடா. நம்ம தமிழ்ல திட்டினாலே நமக்கு கோவம் வரும், இல்ல இங்கிலீஷ்ல வேற திட்டுறாங்கன்னா உடனே தான் டக்குன்னு அங்க இருந்து இதுக்கு மேல இங்க உட்கார வேண்டாம் அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டேன். அங்க ஃபாரின் அகோரி இருக்காரு பாத்தீங்களா, போய் நீங்க பிளெஸிங் வாங்குங்க. நேரா இருக்காரு, ஆசீர்வாதம். ஆனா நம்ம பசங்களை அகோரி கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க அனுப்பலாமா? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? பங்குன்னு குத்துறாரு ப்ரோ மூக்குல. ஐயோ போயிட்டு வாங்க, அது ஒரு ஐயோ இங்க வந்து அதெல்லாம் ஒரு நான் வீடியோ வச்சிருக்கேன், நக் போடுறேன், நீங்க பாருங்க. பட்டுன்னு குத்திட்டாரு. நீங்க போயிட்டு பார்த்துட்டு வைப்போங்க. நேரா போனீங்கன்னா இருப்பாரு மணிகர்ணிகா கிட்ட. மணிகர்ணா குண்டு இருக்குல்ல, அங்கேயே இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து வீடியோ எண்ட் பண்ணுவோம். ஸோ டிடிஎஃப் நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ மூக்கில் குத்துனது வந்து பாருங்க இப்படி கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்து நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரை பார்க்குறதுக்காகவும், டிஃப்ரெண்ட்டான மக்கள், டிஃப்ரெண்ட்டான இடங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். அதே மாதிரி அகோரி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் துறந்து இருக்கிறவங்க. சிவனே கடவுள், இவங்களே கடவுள், இவங்களே தனி கடவுள். ஸோ நிறைய இருக்குது, பட் என்னன்னு தெரில. ஸோ வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, நம்ம வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இங்கே பயங்கரமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எதுவுமே காட்ட ஆரம்பிக்கல. அடுத்த ப்ளாகில் வந்து பார்த்தா நாங்கள் எல்லாமே காட்டுறோம். இன்னும் பயங்கரமான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தா அடுத்த எபிசோடில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச்.